சாரிய கட்டியாச்சு. இப்ப கிளம்புறேன். பர்கா, சொல்லுங்கப்பா. அது வந்து நான் என் ஃப்ரெண்டு அரவிந்த் வீட்டுக்கு போகிறேன். சரிதாவோட கொலை நடந்ததுலேருந்து அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், சரியா? நானும் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்க சாவிய பூச்செடிக்கு கீழே வச்சிடுங்க. சரி, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வா. சரி. சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் இவர் தான் நினைக்கிறேன். சொல்லு, யாரை கொலை பண்ண பார்த்த? அவ்வளவு பொண்ணுங்களை எதுக்காக கொன்ன? நான் ஒண்ணும் கொல்லல. எங்க அக்காவை கூப்பிடுங்க, என் மாமாவை கூப்பிடுங்க. அப்படியா தம்பி? இப்பவே கூப்பிடுறேன். இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இரு. மாமா கூப்பிடுங்க. ஜெயகன் சார். எஸ் சார். அடிக்காத, அக்காவை கூப்பிடு. சுக்லா, நீ போய் வண்டி எடு. என்னாச்சு சார்? இவங்க இறந்து போனதை நீங்க எப்ப பாத்தீங்க சார்? அது 1 மினிட். ஹலோ, சரி. சார், ராதிகா மேடத்தை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் இப்போ என் ஸ்டேஷன்ல என் கஸ்டடியில தான் இருக்கான். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ என் கூட ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. வாங்க சார். சார், பர்கா மேடம் சொல்றது கரெக்ட் தான். நாங்கள் எல்லா சீடையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அது பர்கா மேடத்தோடது தான். இவங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ சார், ஊர்ல நடக்கிற கொலைங்களை நினைச்சு நீங்க ரொம்ப கவலையா இருந்தீங்க. இப்போ அடி வாங்கிட்டு உண்மையை சொல்றீங்களா இல்ல இப்படியே சொல்றீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆமாம்மா, ஆமாம். நான் வெளியே போறேன் தான். பல இடங்களுக்கு போயிட்டு வரவன் தான். ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன பண்றது? என் பசி அடங்குறதுக்கு ஒருத்தி மட்டும் பத்தலையே. இந்த விஷயத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது. நானும் அதை தானுங்க சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு எதையும் செய்ய வேண்டாம். எது செய்யறதா இருந்தாலும் இனிமே நானே செஞ்சுக்கிறேன்.
உங்களுக்கு எப்பெல்லாம் பொண்ணுங்க தேவைப்படுதோ சொல்லுங்க, நான் அப்போ உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க வெளியில போக வேண்டாம். நீங்க அடிக்கடி இதுக்காக வெளியில போறீங்க, அது வேண்டான்னு சொல்றேன். எப்பவும் என் கண் முன்னாடியே நீங்க இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். நீங்க உங்களோட எதிர்காலத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க, பார்ட்டி காரியத்துல கவனம் செலுத்துங்க, மத்ததெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. அப்பதான் ராதிகா ஒரு நாள் பர்காவை சந்திச்சா, ஒரு அனாதை ஆசிரமத்தில். அதுக்கு மறுநாளே ராதிகா பர்காவை பங்களாவுக்கு வர சொன்னா, என்ஜிஓக்கு டொனேஷன் தரதுக்காக. 91,000? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. நீங்க கொடுத்த இந்த பணம் இருக்கே, பல பொண்ணுங்களோட முகத்துல சிரிப்பை வர வைக்க போகுது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மேடம். போதும் பர்கா, போதும். நீங்க இந்த அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு நான் செஞ்சிடல. அட, நீங்க வந்ததுல இருந்து எதுவும் குடிக்கல? இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். இந்தாங்க. என்னது? அட, ஜூஸ் தான், உட்காந்து குடிங்க. சரி ராதிகா மேடம், நான் கிளம்புறேன். கேமராவை எங்க வைக்கணும்? கேமராவை எங்க வைக்கணும்? அதுக்கப்புறம் அங்க வச்சு பர்காவை நாங்க வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ வச்சு பர்காவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அவன் மூலமா பொண்ணுங்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் பர்காவை நான் எப்படி வீடியோ எடுத்தேனோ அந்த பொண்ணுங்களையும் வீடியோ எடுத்தேன். காலேஜுக்கு போலாம். ப்ளீஸ் வேண்டாம், என்ன விட்டுடுங்க ப்ளீஸ், என்ன போக விடுங்க. என்ன விடுங்க, என்ன பண்றீங்க, விடுங்க. அதுக்கப்புறம் நான் பர்காவை நான் எப்படி வீடியோ எடுத்தேனோ அந்த பொண்ணுங்களையும் வீடியோ எடுத்தேன். அப்பதான் எல்லாருக்கும் பயம் இருக்கும்னு நினைச்சேன். எல்லா வீடியோக்களையும் பர்காவுக்கும் அனுப்பி வச்சேன். ஏன்னா யாராவது குரல் எழுப்புனா என்கிட்ட இருந்த மொத்த வீடியோக்களும் வெளியே போயிடணும். உங்களுக்கு தெரியும். என்ன விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? அந்த வீடியோவை எடுக்கும்போது என் முகம் எங்கேயும் தெரியாதபடி நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தேன். எந்த தடையும் தெரியக்கூடாது. கூடவே அவங்களையும் மிரட்டிக்கிட்டே இருந்தேன்.
அவங்க ஏதாவது தவறான முடிவெடுத்தா இல்லை என்னை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணா அவங்க குடும்பத்தை காலி பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆனால் ஆனா என்ன? இந்த மொத்த வேலையையும் நான் மட்டுமே தனியாக செய்யல. என்னை தவிர இன்னும் சில பேரும் இருக்காங்க. யார் அவங்க? என் பார்ட்டியோட ஹை கமாண்ட், அப்புறம் எதிர்கட்சிகளை சேர்ந்த சில தலைவர்களும் இருக்காங்க. சில சமயத்தில் ஒரே பொண்ணை நாங்கள் 4-5 பேரும் ஏதாவது ஒரு பொண்ணு எதிர்த்ததுன்னா அவளை நாங்கள் கொன்னுடுவோம். இந்த வேலை ஒழுங்கா நடந்ததா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சுந்தரை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்வோம். அப்படின்னா இந்த விஷயத்துல உங்க மச்சான் சுந்தரும் சம்பந்தப்பட்டிருக்காரு இல்லையா? இல்லை, சுந்தருக்கு கொஞ்சம் மனநல பாதிச்சிருக்கு. அவன் செய்யறதெல்லாம் தப்பா சரியான்னு கூட அவனுக்கு தெரியாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அவன் செஞ்சிருவான். இப்போ அடுத்தது எலுமிச்சம்பழம் மிளகா பத்தின ரகசியத்தை முதல்ல சொல்லுங்க. அதை வேணும்னு தான் நாங்கள் பேசணும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு மந்திரவாதி தான்னு நீங்கள்லாம் நம்பணுன்றதுக்காக அப்படி செஞ்சோம். நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா மேடம்? நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் இன்ஸ்பெக்டர். இவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் அதுக்கு இரையாகிட்டே இருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி நான் இவரோட பங்களாக்கும் போயிருந்தேன். இவரோட மனைவியை பார்த்தேன்னா என்னால இதுக்கு மேல எதையும் செய்ய முடியாதுன்னு. ஆனா உங்க மூளைய குறைச்சி யூஸ் பண்ணுங்க பர்கா. முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களோட இந்த வீடியோவை நான் வெளியில விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வெளியில தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. புரிஞ்சுதா? வேற என்ன வேணும் சொல்லுங்க. அதான் பெரிய அமௌண்ட்டா செக் கொடுக்குறோமே, நீங்க பொண்ணுங்களை மட்டும் அனுப்புனா போதும். பிடிங்க செக்க. என் பேரு கெட்டுருமோங்கிற பயத்துல என்னால ராதிகாக்கு எதிராக எதுவும் செய்ய முடியல. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, கடந்த 4 வருஷத்துல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நடந்த பலாத்காரத்துக்கும் அப்புறம் நடந்த எல்லா விஷயத்துக்கும் இவன் தான் காரணம்னு தெரியாது. இந்த ஆளு ரொம்ப நல்ல ஆளுன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டி தான் தப்பானவன் நினைச்சேன். அவங்க கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவன் அவன் பங்களா கதவை திறந்தப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இவன் செய்யணும்னு நினைச்சதை எல்லாம் செஞ்சுட்டான். ஆனா நான் பாட்டுக்கு இத்தனை வருஷம் ராதிகா அவளோட தம்பிக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையான குற்றவாளி இந்த எம்எல்ஏ ரோஷன் லால் தான். ஆனா இத்தனை காலமா நான் பாட்டுக்கு யாரு நல்லவங்க, நல்லது எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இவனுக்கு அவனோட பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. உடனே இவன் கிளம்பி போயிட்டான். ஆனா நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். இனிமே போதும், இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியாதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ராதிகாக்கு போன் பண்ணியிருந்தேன். அவளை அங்க வர சொன்னேன். என்ன நாடகம் இது? இதையெல்லாம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தானே செய்றீங்க. இத்தனை வருஷமா அந்த அரக்கனோட முகத்தை என்கிட்ட சொல்லாம எதுக்கு மறைச்ச? உன் தகுதியை மீறி பேசாதேன. அவர் என்னோட புருஷன். அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அந்த ஆள் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் அவன் செஞ்சாச்சு. ஆனா இனிமே அந்த ஆள் இந்த மாதிரி எதையுமே செய்ய மாட்டான். ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நான் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இனி உன்னோட பேச்சை நான் நிறுத்தி ஆகணும். உடனே நான் அவளை கொன்னுட்டேன்.
எம்எல்ஏ சார், நீங்க உங்க காம வெறிக்காக எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்களோ தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க வசமா எங்க கிட்ட சிக்கிட்டீங்க. இனிமே ஜெயில உட்காந்து கம்பி எண்ணுங்க. பர்கா மேடம், எப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததோ அப்போ உடனே நீங்க எங்க கிட்ட வந்திருந்தா பல பெண்களுடைய வாழ்க்கையில பலாத்காரமும் நடந்திருக்காது. 14 பொண்ணுங்களை கொலை செஞ்சதுக்கு நீங்களும் காரணமா இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ நீங்களும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாயிருச்சு. எந்த பொண்ணு குற்றவாளியா தெரிஞ்சாலோ அவளே அவங்களால பாதிக்கப்பட்டிருந்தா. அந்த பர்கா முதல்லயே பலாத்காரம் பிளாக்மெயிலிங்கால பாதிக்கப்பட்டிருந்தா. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க அவ தன்ன மாதிரியான பொண்ணுங்களை பணைய வைக்க ஆரம்பிச்சா. ஏன்னா பிளாக்மெயிலிங் நிறுத்த முடியாத ஒரு பிரச்சனை. அதுல ஆரம்பத்துல நீங்க மட்டும் பயந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அது நிக்காம தொடரும். ஒருவேளை பர்கா ஆரம்பத்திலே இது எதிர்த்திருந்தா அவ இந்த பிரச்சனையில சிக்கி இருந்திருக்க மாட்டா. ஆனா அவளே இந்த கிரைம்ல ஒரு அங்கமாயிட்டா. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலே இருந்த கிரைம் செஞ்ச எம்எல்ஏ ரோஷன்லால் அப்புறம் அவங்க மனைவி ராதிகாவோட துருப்புச்சீட்டாவும் மாறி இருக்கா. 2 பேருக்கும் இதுக்கான தண்டனையும் கிடைச்சது. எம்எல்ஏ ரோஷன்லாலோட பொலிட்டிக்கல் கரியர் அழிஞ்சு போயிடுச்சு. எப்பவுமே அப்பாவி பெண்களை அவங்களோட அந்தரங்க போட்டோகிராஃப்ஸ் வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்றது இல்ல அவங்கள பணிய வைக்க முயற்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து எனக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி போட்டோகிராஃப்ஸ் அப்புறம் வீடியோஸை எடுக்கிறது எல்லாம் மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையும் கிடைக்கும். அவமானப்படுவீங்கன்னு பயமுறுத்தி எப்பவுமே குற்றவாளிகள் பெண்களோட மானத்தோட விளையாடுவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா ஆரம்பத்திலேயே இதை அவங்க எதிர்க்கணும். அப்பதான் இது தொடராம இருக்கும். குற்றம் எப்ப வேணா எங்க வேணாலும் கதவை தட்டலாம். அதனால அலர்ட்டா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான உண்மை கூறல்.